12 பேர் ஆடக்கூடிய ஆட்டத்திற்கே ஒரு கோல் பாயிண்டை செட் பண்ணுகின்றோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் தான் நம்முடைய கோல் பாயிண்ட், நபிகள் நாயகம் தான் நம்முடைய உச்சக்கட்ட எல்லை. நபிகள் நாயகத்தினுடைய பெயரை சொல்வது, நபிகள் நாயகத்தினுடைய பெயரை உச்சரிப்பது, நபிகள் நாயகத்தினுடைய நடவடிக்கைகளை பார்த்து அதுபோன்று வாழ கற்றுக்கொள்வதுதான் முஸ்லிம்களுடைய உண்மையான கோல் பாயிண்டாக இருக்கும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். பல்வேறு வீடுகளிலே, முகடுகளிலே, மஸ்ஜித் நபவியிலே, மஸ்ஜிதுல் ஹராமிலே எழுதி வைக்கப்பட்ட வார்த்தை, சலாத்தும் சலாமும் நபியே நாயகமே உங்கள் மீது மட்டும் உண்டாகட்டுமாக, உங்கள் மீது தான் சலவாத்தும் சலாமும் நபியே நாயகமே என்று சொல்லிவிட்டுத்தான் பள்ளிவாசலுக்குள் வலது காலை எடுத்து வைத்து வர வேண்டும். ஹதீஸ். இன்னைக்கு சில கூட்டங்கள் இருக்கிறார்கள், மக்காவிற்கு மட்டும் செல்வோம், மதீனாவுக்கு போக மாட்டோம். இப்படி சில கூட்டங்கள் கிளம்பி இருக்கிறார்கள், மக்காவிற்கு செல்வோம், மதீனாவிற்கு போங்கன்னு நபிகள் நாயகம் சொல்லல, ஹதீஸ்ல இல்ல, குர்ஆன்ல இல்ல, அதனால நாங்க மதீனாவுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தார்களை பார்த்து கேட்கின்றோம், நீங்கள் துவா செய்யும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று சொல்லாமல் துவா கேட்க முடியுமா? தொழுகையிலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஓத மாட்டேன் என்று சொல்லி எழுந்திருக்க முடியுமா? மூசா நபியினுடைய உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா இப்படி கட்டளையிட்டான், ஈசா நபியினுடைய சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா இப்படி கட்டளையிட்டான். அல்லது தாவூது நபியினுடைய கூட்டத்தை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னான், தாவூது நபியின் மீது அல்லாஹும் சலாம் சொல்கின்றான், அல்லாஹு தஆலாவும் தாவூது நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றான், மலக்குமார்களும் சொல்கிறார்கள், நபி மக்களே நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று முந்தைய வேதங்களிலே படித்ததாக யாரும் எழுதி வைக்கவில்லை. என்றைக்கோ சொர்க்கத்தினுடைய முகடிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த அந்த வார்த்தை எல்லா ஏடுகளிலும் இன்றைக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் தான் சய்யிதுல் ஹல்க், படைப்புகளிலே சிறந்த படைப்பு நபிகள் நாயகம் தான். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد في شأن الصلوات على النبي رسول الله صلى الله عليه وسلم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم، من صلى صلاة واحدة صلى الله عليه 10 مرات أو كما قال النبي رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அறிவுக்கட்டா முடிவுகளையும் முடிவுக்கட்டா பிரச்சனைகளையும் குதர்க்கமான குழப்பங்களையும் ஒருங்கே அலசு ஆராய்ந்த நன்முடிவு கண்ட நாணயத்திற்கோர் நாயகமாம் நபிகள் நாயகமாம் நற்குணத்தின் தாயகமாம் நமது தலைவர் முத்து முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களால் வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள் தாரகைகள் என்று போற்றப்பட்ட சத்திய சகாபாக்களின் மீதும் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் வலியுல்லாக்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை காருண்யம் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றும் எப்பொழுதும் எந்நாளும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்திலே புனிதமான இடத்திலே இறை இல்லத்திலே பள்ளிவாசலிலே புனிதமான வணக்கத்தை தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அதிலும் உயர்ந்த தொழுகையான வாரத்தில் ஒரு முறை மட்டுமே தொழக்கூடிய கண்ணியம் வாய்ந்த கூட்டத்துடன் அதிகமான மக்களுடன் இணைந்து சேர்ந்து உள்ளங்கள் இணைந்து தொழக்கூடிய ஒரு உன்னதமான தொழுகை ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நம் வாழ்நாள் முழுவதிலும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நற்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்த அருள்பாலிப்பானாக.
அல்லாஹுவை தொழுவது, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழியிலே வாழ்வது என்பது முஸ்லிம்கள் மீது கடமையாக கட்டளையாக இருக்கிறது. இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்தை, நாம் செய்யக்கூடிய இந்த வணக்கத்தை பரிபூரணமாக நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு முழு அருளை, முழு பாக்கியத்தை, முழுமையான அருட்கொடையை இம்மையிலும் மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹு தாலா தந்த அருள்பாலிப்பானாக. நம்முடைய வணக்கம் அல்லாஹ்வுடைய படைப்பை காட்டிலும் பெரிதல்ல. நாம் செய்யக்கூடிய திக்ருகள், ஔராதுகள், இபாதத்துகள், வேலைகள் அல்லாஹ்வுடைய படைப்பை காட்டிலும் பெரிதல்ல. அல்லாஹ் நம்மை படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்பிற்கு நாம் செய்யக்கூடிய வணக்கம் என்பது தூசிக்கும் சமமானது. மலை எங்கே இருக்கிறது, மடு எங்கே இருக்கிறது, மலைக்கும் மடுவுக்கும் ஈடாகுமா என்று பழமொழியிலே கேட்பார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய படைப்பிற்கும் நாம் செய்யக்கூடிய வணக்கத்திற்கும் ஈடாகுமா என்று சொன்னால் ஈடாகாது. அல்லாஹ் நம்முடைய படைப்பை படைத்திருக்கின்றானே, இந்த படைப்பிலே உள்ள வஸ்துக்களை நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் கண்கள், காதுகள், கைகள், கால்கள், உள்ளங்கள், உதடுகள், நாவுகள், எண்ணங்கள், இவைகளையெல்லாம் நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் இவைகளுக்கு நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் ஈடாகாது. எத்தனை கோடிகளை நாம் கொடுத்தாலும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய அந்த வணக்கத்தை வைத்து நாம் கழித்து விடலாம் அல்லது முடித்து விடலாம் என்று நாம் எண்ணிக்கொண்டோமா? இல்லை, அல்லாஹ்விடத்தை படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்புகளை, கோடிகளை கொடுத்தால் நம்மால் விலை கொடுத்து வாங்கிவிட முடியுமா? இரு கண்களை இழந்துவிட்டு பார்வை இல்லாமல் உலகத்திலே தவிக்கக்கூடிய பார்வையற்றோர்களிடம் சென்று கேட்டால்தான் அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த பார்வையினுடைய மகத்துவம் என்ன, மேன்மை என்ன, இதனுடைய விலை மதிப்பு என்ன என்று நமக்கு தெரியும். ஒரு நாளாவது அல்லாஹ் என்னை பார்வையை தந்து உலகத்தை பார்க்க வைத்து விட மாட்டானா? நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் பார்வையற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஒரே ஒரு நாள் அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்து நாம் உலகத்தை பார்ப்பதற்கு அல்லாஹ் எனக்கு சக்தியை தரமாட்டானா என்று ஏங்குவார்கள். பிறப்பிலே அவருடைய பார்வை கிடையாது. மௌத்து வரைக்கும் அந்த பார்வை அவர்கள் கிடைக்காமலேயே குருடர்களாக, செவிடர்களாக, இன்னும் உடல் ஊனமுற்றவர்களாக, இயலாதவர்களாக, மாற்றுத்திறனாளிகளாக வாழக்கூடிய மனிதர்களை பார்க்கையில் நமக்கு அல்லாஹு தஆலா நிரப்பமான ஒரு உடல் அமைப்பை தந்திருக்கின்றானே, இவைகளுக்கு நாம் செய்யக்கூடிய வணக்கம் ஈடாகிவிடுமா? நாம் தொழக்கூடிய தொழுகை ஈடாகிவிடுமா? நாம் செய்யக்கூடிய திக்ருகள் ஈடாகிவிடுமா? உலகத்தில் நம்முடைய படைப்பே இப்படி இருக்குன்னா, படைப்புகளிலேயே உன்னதமான உயர்ந்த படைப்பு எதுவென்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய படைப்புத்தான். நபிகள் நாயகத்தினுடைய படைப்புத்தான். நம்முடைய படைப்பை காட்டிலும் இந்த அல்லாஹு தஆலா படைக்கக்கூடிய படைப்புகளிலேயே உன்னதமான, ஒளிமயமான ஒரு உயர்ந்த படைப்பு ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது நபிகள் நாயகத்தினுடைய படைப்புத்தான் என்று உலகத்தினுடைய தத்துவத்தை பேசக்கூடிய மேதைகளும் ஞானிகளும், அறிவை, ஆற்றலை நமக்கு சொல்லித்தரக்கூடிய, மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய மேதைகளும் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒளியை படைச்சானாம். ஒரு ஒளி, ஒரு நூறானியத்தை படைத்தானாம். அந்த நூறானியத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லும்போது அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அருள், வானம் பூமியில் உள்ள ஒளிதான் அல்லாஹ் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கின்றான். அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அருள், வானத்திலே உள்ள பூமியிலே உள்ள வெளிச்சம், அந்த வெளிச்சம் தான் அல்லாஹ். வெளிச்சத்தை தடுக்க முடியுமா? கதவை போட்டு, போர்வையை போட்டு, திரையிட்டு அல்லது ஏதேனும் கைகளால் வெளிச்சத்தை தடுக்க முடியுமா? அதிலும் சூரிய வெளிச்சத்தை தடுக்க முடியுமா? எத்தனை கைகள் மறைத்தாலும் ஆதவனுடைய ஒளியை மறைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய கூற்றின் அடிப்படையிலே அத்தகைய ஒளி அதுதான் அல்லாஹ். அப்போ அந்த ஒளி அல்லாஹு தஆலா முதல்ல படைச்சான, அதுதான் நபிகள் நாயகம் என்று சொல்லப்படுகிறது. நூறானியா, முஹம்மதே நூறானியா என்று சொல்லக்கூடிய முஹம்மது நபியினுடைய வெளிச்சத்தை, ஒளியைத்தான் அல்லாஹு தஆலா முதலிலே படைத்தான். அதன் பிறகுதான் உலகத்தினுடைய படைப்புகளை படைத்தான் என்று சொல்லப்படுகிறது. சையதுல் ஹல்க், சையதுல் இன்சான், சையதுல் அன்பியா, உலகத்தினுடைய படைப்புகளுக்கு தலைமை படைப்பு நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாரும் இல்லை. நபிகள் நாயகத்தை படைக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தையே படைத்திருக்க மாட்டான் என்ற ஒரு கூட்டு கூட சொல்லப்படுகிறது. அது யார் சொன்னா, எங்க இருக்குது என்ற ஆதாரத்தை நாம் தேடி பிடித்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய மரியாதையை நாம் இழிவுபடுத்துகின்றோம் என்ற அர்த்தம்.
நபிகள் நாயகத்தினுடைய மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பை, அவர்கள் நம்முடைய தலைவர் நேசர் என்ற அந்த பாகுபாட்டை எல்லாம் நாம் பிரித்து பார்க்கின்றோம் என்ற அர்த்தம். நபிகள் நாயகத்தை படைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா உலகையே படைத்திருக்க மாட்டான் என்று சொல்லி கூட சில கூற்றுகள் மேதைகளால் ஞானிகளால் சொல்லப்படுகிறது. அத்தகைய படைப்பு. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா படைக்கிறான். படைத்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே படைத்துட்டே வரும்போது அவங்க அப்படியே கண்ணை திறந்து விழித்து பார்க்கிறார்கள். பார்க்கும்போது சொர்க்கத்தினுடைய முகடு தெரிகிறது, சொர்க்கத்தினுடைய மாடி. அதுக்கு மேல ஒரு எழுத்து எழுதியிருக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமா தான் உலகம் உள்ளளவும் உலகம் அழிவும் உலகம் அழிந்ததற்கு பிறகும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா தான். இந்த கலிமாவை சொன்னதினால்தான் நாம் உயர்ந்தவர்களாக, மனித படைப்புகளிலே சிறந்தவர்களாக, மனித குலத்திலே மேன்மை மிக்கவர்களாக, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த கலிமாவை சொல்லலைன்னா நமக்கு சொர்க்கம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சென்ற வாரம் கூட இந்த கலிமாவினுடைய சிறப்பை பற்றி பார்த்தோம். இந்த கலிமா சொர்க்கத்தினுடைய முகடிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த வார்த்தையை படித்து விட்டு கேட்கிறார்கள். அந்த வார்த்தையை படித்து விட்டு லா இலாஹ இல்லல்லாஹ், சரி ஓகே தெரியும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, விளங்கிக்கிட்டேன். என்னை படைத்தவன், பாதுகாப்பவன், என்னை உருவாக்கியவன், என்னை உற்பத்தி செய்தவன் என்பதையெல்லாம் நான் விளங்கி கொண்டேன். நீ அல்லாஹ் என்பது எனக்கு தெரிகிறது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்ன வார்த்தை? அது யார்? முஹம்மதுனா என்ன, ரசூலுல்லாஹ்னா என்ன அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்பொழுது சொல்லப்பட்டதாம், படைப்புகளிலே சிறந்த படைப்பாகிய உன் பிள்ளையாக இந்த உலகத்திற்கு வரவிருக்கின்ற சய்யிதுல் அன்பியா என்று ஹாத்தமுல் அன்பியாவாக உலகத்தினுடைய முடிவிலே வரக்கூடிய ஒரு நபியின் பெயர்தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அவர்தான் உன் பிள்ளைகளிலே இறுதி தூதராக, இறுதி நபியாக அனுப்பி வைக்கப்பட போகின்றார். அவர்தான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், படைப்புகளுக்கெல்லாம் தலைவர் என்று அல்லாஹு தஆலா உலகத்தின் ஆரம்பத்திலே மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் சொல்லியதாக ஏடுகளிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கோ சொர்க்கத்தினுடைய முகடிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த அந்த வார்த்தை எல்லா ஏடுகளிலும் இன்றைக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நாம் இல்லை என்று மறுப்போமா? அதாவது நபிலாம் அப்படி கிடையாது, அது தவறான வாதம், அப்படி தப்பான இது அப்படி என்று மறுப்போமா? நபிகள் நாயகம் தான் சய்யிதுல் ஹல்க். படைப்புகளிலே சிறந்த படைப்பு நபிகள் நாயகம் தான். நூறுகளிலே ஒளிகளிலே சிறந்த ஒளி நபிகள் நாயகம் தான். நபிகள் நாயகத்தை போன்று வேறு நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த வேதத்திலும் சொல்லவில்லை. இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். முஃமின்களே, முஸ்லிம்களே, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். எந்த வேதத்திலாவது இது போன்ற வார்த்தை இருந்தது? மூசா நபியினுடைய உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா இப்படி கட்டளையிட்டான். ஈசா நபியினுடைய சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா இப்படி கட்டளையிட்டான். அல்லது தாவூது நபியினுடைய கூட்டத்தை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னான். தாவூது நபியின் மீது அல்லாஹும் சலாம் சொல்கின்றான், அல்லாஹு தஆலாவும் தாவூது நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றான். மலக்குமார்களும் சொல்கிறார்கள், நபி மக்களே நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று முந்தைய வேதங்களிலே படித்ததாக யாரும் எழுதி வைக்கவில்லை. யாரும் எழுதி வைக்கவில்லை. அவர்களுக்கெல்லாம் சலாம். இன்னல்லாஹு மலாயிகத்துஹு ஸல்லூன, தொழுகைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. சலாத்துக்கும் ஸலவாத்துக்கும் ஒரே ஒரு சின்ன வாவு தான் வித்தியாசம். நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்வதும், நாம் தொழுகையை நிலைநாட்டுகின்றோமே அல்லாஹ்வே 5 நேர கடமை, அந்த சலாத், அதற்கும் இடையில் ஒரே ஒரு வாவு தான் வித்தியாசம். ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகத்தை பார்த்து உலகம் உள்ளளவும் சொல்கின்றான், அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இங்க அல்லாஹ்கிட்ட பிரார்த்திக்கணும், துஆ செய்யணும்னா நபிகள் நாயகத்தினுடைய பெயரை சொல்லாமல் துஆ கேட்டால் அந்த துஆ பவர் கிடையாது, அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, அங்கீகரிக்கப்படாது. நீங்க அல்லாஹ்ட்ட கேட்குறீங்க, யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லாம, யா முஹம்மது என்று சொல்லாமல், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொல்லாமல் முஹம்மது நபியினுடைய பெயரை புறக்கணிக்கின்றேன். இன்னைக்கு சில கூட்டங்கள் இருக்கிறார்கள், மக்காவிற்கு மட்டும் செல்வோம், மதீனாவுக்கு போக மாட்டோம்.
இப்படி சில கூட்டங்கள் கிளம்பி இருக்கிறார்கள். மக்காவிற்கு செல்வோம், மதினாவிற்கு போங்கன்னு நபிகள் நாயகம் சொல்லல, ஹதீஸ்லயும் இல்ல, குர்ஆன்லயும் இல்ல, அதனால நாங்க மதினாவுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தார்களை பார்த்து கேட்கின்றோம், நீங்கள் துவா செய்யும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று சொல்லாமல் துவா கேட்க முடியுமா? தொழுகையிலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஓத மாட்டேன் என்று சொல்லி எழுந்திருக்க முடியுமா? அத்தஹியாத்துல கிடையாது. அதெல்லாம் ஸலவாத்து சொல்ல வேண்டாம். யார் சொல்லி கொடுத்த வார்த்தை? அல்லாஹுவை புகழ்கின்றோம், அத்தஹியாத்து ஓதுகின்றோம். அத்தஹியாத்தை ஓதி முடிச்ச உடனே நாம் என்ன ஓதுகின்றோம்? ஸலவாத் ஓதுகின்றோம். துவா கேட்க முடியாது டைரக்டா. அத்தஹியாத்துல உட்கார்ந்து துவா கேட்கலாம், சஜிதால துவா கேட்கலாம். ஆனா டைரக்டா துவா கேளுங்கன்னு சொல்லல. முதல்ல அல்லாஹுவை புகழணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இரண்டாவது என்ன சொல்லணும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்ற ஸலவாத்தை சொல்லாமல் துவா கேட்காதீர்கள், துவா செய்யாதீர்கள், அது பரிபூரணம் அடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்முடைய துவா நம்ம தேவையைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஆனா அதற்கு யார் தேவைப்படுகிறார்கள்? நபிகள் நாயகத்தினுடைய பெயர் தேவைப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் மீது ஓதக்கூடிய ஸலவாத்து தேவைப்படுகிறது. ஸலவாத் இல்லாம இருக்க முடியுமா? பள்ளிவாசல்ல உள்ள நுழைகிறீர்களா, என்ன சொல்லிட்டு வரணும்னு யாருக்கா தெரியுமா? அல்லாஹ் முஃப்தஹலி அபுவாபு ரஹ்மத்திக்குன்னு எல்லாரும் படிச்சு வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்வது ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். பல்வேறு வீடுகளிலே, முகடுகளிலே, மஸ்ஜித் நபவியிலே, மஸ்ஜிதுல் ஹராமிலே எழுதி வைக்கப்பட்ட வார்த்தை. சலாத்தும் சலாமும் நபியே நாயகமே உங்கள் மீது மட்டும் உண்டாகட்டுமாக, உங்கள் மீது தான் சலவாத்தும் சலாமும் நபியே நாயகமே என்று சொல்லிவிட்டுத்தான் பள்ளிவாசலுக்குள் வலது காலை எடுத்து வைத்து வர வேண்டும். ஹதீஸ் சொல்லி தரக்கூடிய வார்த்தை, நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை. எத்தனை பேர் நாம் பள்ளிவாசலுக்குள் அப்படி உள்ள வந்திருப்போம்? ஒவ்வொரு தடவையும் பள்ளிவாசலுக்குள், அது உள் பள்ளிவாசலுக்குள் வரும்போது, வெளி பள்ளிவாசலுக்கு இல்லை, பள்ளிவாசலுடைய வெளி கேட்ட கூட விட்டுருங்க, ஒழு செஞ்சுட்டுங்க, ஒழு செஞ்சுட்டு உள் பள்ளிவாசல கால் எடுத்துங்க. எல்லா பள்ளிகளிலுமே வெளிப்பள்ளி, உள்பள்ளி, வராண்டா அப்படின்னு 3 வகையான பிரிவுகள் இருக்கும். வராண்டா கேட்டை தாண்டி, வராண்டாவை தாண்டி ஒழு செய்து விட்டு தேவைகளை எல்லாம் முடித்து விட்டு அதுக்கப்புறம் திண்ணையில ஏறி படியில ஏறி உள் பள்ளிவாசலை திறக்கும் பொழுது நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக். இறைவா நபியே நாயகமே உங்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக, எனக்கு அருள்மலையை பொழிவாயாக இறைவா, அதற்காக உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன், உன் வீட்டிற்கு வந்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டுத்தான், நபிகள் நாயகத்தினுடைய பெயரை சொல்லிவிட்டுத்தான் பள்ளிவாசலுக்குள்ளே நுழையணும். அத்தஹியாத்து நபிகள் நாயகம் பெயர் இல்லாமல் இல்லை, தொழுகையிலே நபிகள் நாயகம் பெயர் இல்லாமல் இல்லை, பாங்கிலே நபிகள் நாயகத்தினுடைய பெயர் இல்லாமல், அதெல்லாம் வேண்டாங்க. கொஞ்சம் பாங்க ஷார்ட்டா சொல்லிக்குவோம், சுருக்கமா சொல்லிக்குவோம், ஒரு நிமிஷத்துல முடிக்க சொல்லுங்க அவரை அப்படின்ட்டு வெறுமனா ஹய்யா அலஸ் ஸலான்னு மட்டும் சொன்னா போதுமா? தொழுகைக்கு வாங்க மக்களே. கொரோனா டயத்துல சில பேர் அதையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எதுக்கு பாங்கெல்லாம் சத்தமா சொல்லிக்கிட்டு? நபிகள் நாயகத்தினுடைய பெயர் சொல்லாத பாங்கு இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய பெயர் கேட்காமல் இடங்கள் இல்லை. ஒரு வீடு கட்டி திறக்கிறீங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்குது, நபிகள் நாயகத்தினுடைய பெயரை சொல்லி அந்த குழந்தையினுடைய வலது காதிலும் இடது காதிலும் ஊதினால் ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்ட மாட்டான். அல்லாஹுடைய பெயர், அல்லாஹ் தான் நம்மளை படைச்சதுக்கு அப்புறமும் பாங்க சொல்லுங்கன்னு ஏன் நபிகள் நாயகம் சொல்லணும்? அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுகின்றோம். 4 தடவை சொல்றோம். பாங்கில் 2 தடவை சொல்றோம், இக்காமத்தில் 2 தடவை சொல்றோம். குழந்தை பிறந்த உடனே மருத்துவமனையில உட்கார்ந்துக்கிட்டே பாங்கு சொல்லவங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா நம்ம காதல கூப்பிட்டு அந்த குழந்தையினுடைய பாதிலே, குழந்தையினுடைய வலது காதிலும் இடது காதிலும் பாங்கும் இக்காமத்தும் சொல்கிறோமே, இது அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை. நபிகள் நாயகத்தினுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பதற்காக உலகத்திலே இன்றைக்கு அதிகமாக சூட்டப்பட்ட பெயர்களிலே நபிகள் நாயகத்தினுடைய பெயர்தான் என்று உலகத்திலே பல்வேறு சேனல்கள் சொல்கிறது. பல்வேறுடைய டிவி சேனல்கள், நியூஸ் ரிப்போர்ட்டர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கருத்து தெரிவிப்பாங்களா இல்லையா? அதுல உலகத்திலே அதிகமாக வைக்கப்பட்ட பெயர்களிலே ஒரு பெயர் முஹம்மத் என்ற பெயர். உலகத்துல தினத்தந்தி பேப்பர்ல ஒரு போன மாசம் வந்த ஒரு கட்டங்கட்டிய செய்தி, உலகத்தில் அதிகமாக சூட்டப்பட்ட, கூப்பிடக்கூடிய, அழைக்கப்படக்கூடிய பெயர்களிலே ஒன்று நபிகள் நாயகத்தினுடைய பெயர் முஹம்மத் என்ற பெயர்தான் உலகத்திலே அதிகமாக சூட்டப்படுகிறது. அதிகமான குழந்தைகளுக்கு பெயர் வைக்கப்படுகிறது. அழைக்கப்படக்கூடிய பெயர்களில் அதிகமான பெயரும் முஹம்மத் என்ற பெயர்தான் என்று
தினத்தந்தி பேப்பர்ல கட்டங்கட்டி செய்தி போடக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய பெயர் எவ்வளவு மகத்துவம் மிக்கது, எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு கண்ணியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இல்லைன்னா நம்ம இல்லை, எப்படி தாய் இல்லைன்னா நம்ம இல்லையோ, பெற்றவர்கள் இல்லைன்னா நம்ம இல்லையோ. இப்ப நபியை படைக்காட்ட அல்லாஹ் நம்மளை ஏன் படைச்சிருக்க போறான்? நபியே இல்லைன்னு சொன்னா முதல்ல அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான். சில பேர்கள் வச்சிருப்பாங்க, நாம ஒரு கோல் வச்சிருப்போம், அந்த கோலை வச்சுக்கிட்டு தான் ஒரு விஷயத்தை துவங்குவோம், ஆரம்பிப்போம். கோல் இல்லாம யாருமே, ஒரு செட் கோல் இல்லாம ஒரு 12 பேரை இறக்கி கால்பந்தாட்டத்துல கிரவுண்ட்ல இறக்கி விடுறாங்கன்னு சொன்னா 2 கோல் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அங்கேயும் இங்கேயும் எந்த கோல் பாயிண்ட்ல அதிகமா கோல் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்றோம். 12 பேர் ஆடக்கூடிய ஆட்டத்திற்கே ஒரு கோல் பாயிண்டை செட் பண்ணுகின்றோம் என்று சொன்னார். நபிகள் நாயகம் தான் நம்முடைய கோல் பாயிண்ட், நபிகள் நாயகம் தான் நம்முடைய உச்சக்கட்ட எல்லை. நபிகள் நாயகத்தினுடைய பெயரை சொல்வது, நபிகள் நாயகத்தினுடைய பெயரை உச்சரிப்பது, நபிகள் நாயகத்தினுடைய நடவடிக்கைகளை பார்த்து அதுபோன்று வாழ கற்றுக்கொள்வதுதான் முஸ்லிம்களுடைய உண்மையான கோல் பாயிண்டாக இருக்கும், முஸ்லிம்களுடைய உண்மையான வாழ்க்கையாக இருக்கும். நாம் யாரை போன்று வாழ வேண்டும்? நபிகள் நாயகத்தை நான் மட்டும் இல்லைங்க, முஸ்லிம்களாகிய நீங்களும் நானும் மட்டும்தான் நபிகள் நாயகத்தை போன்று வாழ வேண்டும் என்று அல்ல. உலகத்திலே படைக்கப்பட்ட, இனிமேல் படைக்கப்பட போகின்ற, இனிமேல் பிறக்கப் போகின்ற உலகம் உள்ளளவும் அனைத்து மனிதர்களும் யாரை போன்று வாழ வேண்டும்? நபிகள் நாயகத்தை போன்று வாழ வேண்டும். இது யார் சொல்றாங்க? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டா, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. மக்களே, நீங்கள் எப்படி வாழணும்னு தெரியாம இருக்கிறீங்களா, அல்லது எந்த மாதிரி எந்த விஷயத்திற்கு ஒரு தீர்வு தெரியாம இருக்கிறீங்களா? அது யார்கிட்ட பார்க்கணும்? ஒரு விஷயத்திற்கு உண்டான தீர்வை அல்லது எப்படி வாழ வேண்டும், இந்த விஷயத்தை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறது யாரின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்? நபிகள் நாயகத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். லக்கது மன்னல்லா, அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்திருக்கின்றான். அருள்னா என்னங்க? செல்வத்தை கொடுத்தது, சொத்தை கொடுத்தது, சுகத்தை கொடுத்தது, பிள்ளைகளை கொடுத்தது, வீடு வாசல்களை கொடுத்தது, காரு பங்களாக்களை கொடுத்தது, BMW காரை கொடுத்தது. இவைகளெல்லாம் அருள் என்று நினைத்திருக்கின்றோம். ஐபோன், ஆப்பிள் போன் கிடைத்து விட்டால் இவையெல்லாம் பெரிய செல்வம் என்று நாம் நினைத்திருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், லக்கது மன்னல்லாஹ் அலல் முஃமினீன். மக்களே, முஃமின்களே, நீங்கள் அருள் செய்யப்பட்டது யாரால் தெரியுமா? நபிகள் நாயகத்தால். நபிகள் நாயகம் பிறந்ததால், நபிகள் நாயகம் உங்களுக்கு நபியாக கிடைத்ததால், நபிகள் நாயகத்தை நீங்கள் பின்பற்றுவதால், நபியை பெயரை நீங்கள் கூறுவதால் நீங்கள் அருள் செய்யப்படுகிறீர்கள். அருள்கொடைகள் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். நபிகள் நாயகம் இல்லாமல் இந்த உலகத்திலே அருள் இல்லை, பாக்கியம் இல்லை. எந்த அளவிற்கு நபிகள் நாயகத்தினுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றதோ அந்த அளவிற்கு விண்ணிலே இருந்து மண்ணிலே அருள்மாரிகள் பொழிந்து கொண்டே இருக்கும், அருள்மாரிகள் பொழிந்து கொண்டே இருக்கும். நபிகள் நாயகத்தினுடைய பெயரின் உச்சரிப்பின் மகத்துவம் அது, மகத்துவம் அது. அதனால்தான் அவர்களை சொன்னால், கேட்டால், காது கொடுத்தால் நாம் அதை அப்படியே ஒரு உள்ளத்திலே ஆனந்த பரவசம் அடைந்து முஹம்மத் என்ற பெயரை கொஞ்சி கொண்டாடி மகிழ்கின்றோம். அது மகிழ வேண்டிய பெயர். அதற்கு முன்னால் அப்படி ஒரு பெயர் இருந்ததே இல்லை. அதற்கு பின்னால் அப்படிப்பட்ட பெயர் இல்லாத வீடுகளே இல்லை, தெருக்களே இல்லை, நகரங்களே இல்லை, நாடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்டது. அதற்கு முன்னால் நம்ம யாருக்காவது பெயர் வச்சு கேட்டிருக்கோமா? ஆனால் அதற்கு பின்னால் முஹம்மது என்ற பெயர் இல்லாத வீடுகள், நாடுகள், தேசங்கள், நகரங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முஹம்மது என்ற பெயருடைய மகத்துவம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த உம்மத்திலே பிறந்திருப்பது பாக்கியம். மூசா நபி ஆசைப்பட்டாங்க, பல்வேறு நபிமார்கள் கேட்டார்கள், முஹம்மது என்ற உம்மத்திலே என்னை ஒரு நாளாவது வாழச் செய் என்று கேட்டார்கள். ஆனால் நம்மை வாழ செய்திருக்கின்றான் என்று சொன்னால், முஹம்மது நபியினுடைய உம்மத்திலே, சமுதாயத்திலே நம்மை பிறக்க வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் இதைவிட பேர் அருள் வேறொன்றுமே இல்லை, இதைவிட பெரும்பாக்கியம் வேறொன்றுமே இல்லை. நாம் சொல்ல வேண்டும், நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும். மன் ஸல்லா ஸலாத்தன் வாஹிதத்தன், யாராவது என் மீது அலைய, என் மீது ஒரே ஒரு தடவை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி அஷர மர்ராத், அல்லாஹு தஆலா உங்களுக்கு 10 அருளை தருகின்றான். 10 தடவை அல்லாஹு தஆலா நீ நல்லாயிரு நல்லாயிருன்னு சொல்றானா? நாம நபிகள் நாயகத்தின் மீது ஒரே ஒரு தடவை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று சொன்னால்
அல்லாஹ்வே நம்மை பார்த்து 10 தடவை சொல்கின்றான், என் நபியின் பெயரை நீ சொல்லியதினால் உன் வாழ்வு சிறக்கட்டும் சிறக்கட்டும் என்று 10 தடவை நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப எத்தனை முறை நாம் ஸலவாத்தை ஓத வேண்டும்? நபிகள் நாயகத்தின் பெயரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும். நபிகள் நாயகத்தினுடைய பெயரை கேட்டால் ஒரு சந்தோஷம் வர வேண்டும். அவர்கள் பெயரை கேட்டும் ஸலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால் நம்மை போன்ற நஷ்டவாளிகள் யாருமே இல்லை என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த பெயருக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணமாக, அவர்களை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வண்ணமாக நாடெங்கிலும் நகரெங்கிலும் மீலாது விழாக்கள் என்று கொண்டாடப்பட்டு வருவதை நாம் எல்லோரும் அறிந்ததுதான்.